அகிலம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய உலக முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ரஷ்யா வடகொரியா இடையே நேரடி விமான சேவை ஆரம்பம். இஸ்ரேல் துறைமுகங்களுடன் தொடர்புள்ள கப்பல்களை தாக்குவோம், ஹவுதி கடும் எச்சரிக்கை. விமானத்தில் வெடிகுண்டு இருப்பதாக மிரட்டல் விடுத்த பயணி ட்ரம்புக்கு எதிராக கோஷமிட்டதால் பரபரப்பு. 12,000 ஊழியர்களை பணி நீக்கம் செய்வதாக அறிவித்துள்ள இந்திய நிறுவனம். காங்கோவில் தேவாலயம் மீது கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல், உயிரிழந்தோர் எண்ணிக்கை 34ஆக அதிகரிப்பு. உலகை உலுக்கிய காசா குழந்தைகளின் புகைப்படங்கள், சர்வதேசத்தில் எழுந்துள்ள கண்டனம். பாலஸ்தீன அரசை ஆதரிப்பதற்கான முடிவிற்கு மக்ரோனை பாராட்டிய துருக்கி அதிபர் எர்டோகன். அமெரிக்காவுக்கு எதிரான போரில் வெல்வது நிச்சயம், அமெரிக்காவை எச்சரித்த வடகொரியா. ரஷ்யாவில் டசின் கணக்கான விமான சேவைகள் ரத்து. ஈராக்கின் எர்பில் நகரில் ஆளில்லா விமான தாக்குதல். தொடர்வன விரிவான செய்திகள். ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் இருந்து வடகொரிய தலைநகர் பியாங்யாங் இடையே நேரடி விமான சேவை நேற்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இந்த விமானம் வாரத்துக்கு 2 முறை இயங்கும் என ரஷ்ய விமான போக்குவரத்து நிறுவனமான ரோசாவியாட்சியா தெரிவித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை கடந்த மாதம் ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் இருந்து வடகொரிய தலைநகர் பியாங்யாங் இடையே ரயில் சேவை தொடங்கப்பட்டது. ஆனால் இதன் பயண நேரம் சுமார் 10 நாட்களாகும் என்பதாலே இந்த நேரப்படி விமான சேவையை தொடங்க இரு நாடுகளும் நடவடிக்கை எடுத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ரஷ்யா உக்ரைன் போரில் உக்ரைனுக்கு ஆதரவாக ஐரோப்பிய நாடுகள் செயல்படுகின்றன. அதேபோல் ரஷ்யாவுக்கு அதன் நட்பு நாடான வடகொரியா இராணுவ உதவியை வழங்கி வருகிறது. எனவே இரு நாடுகளிடையேயான உறவில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேல் துறைமுகங்களுடன் தொடர்பு வைத்துள்ள நிறுவனங்களுக்கு சொந்தமான அனைத்து கப்பல்களையும் தாக்குவோம் என்று ஏமனில் செயல்படும் ஹவுதி அமைப்பினர் எச்சரிக்கை விடுத்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. இது தொடர்பாக ஹவுதி அமைப்பின் செய்தி தொடர்பாளர் கூறியுள்ளதாவது: இஸ்ரேல் துறைமுகங்களுடன் தொடர்பு வைத்துள்ள நிறுவனங்களுக்கு சொந்தமான அனைத்து கப்பல்களையும் தாக்குவோம். கப்பல்கள் தாக்கப்படாமல் இருக்க வேண்டுமெனில் காசாவில் தாக்குதல் நடத்தும் இஸ்ரேலுக்கு எதிராக உலக நாடுகள் அழுத்தம் கொடுக்க வேண்டும். காசாவில் தாக்குவதை நடத்துவதை இஸ்ரேல் நிறுத்திக் கொண்டால் உடனடியாக தங்கள் நடவடிக்கையை நிறுத்திக் கொள்வோம் என ஹவுதி அமைப்பின் செய்தி தொடர்பாளர் இஸ்ரேலுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஸ்காட்லாந்து லூட்டனில் இருந்து கிளாஸ்கோவுக்கு ஈஸிஜெட் பயணிகள் விமானம் சென்று கொண்டிருந்தது. நடுவானில் பறந்து கொண்டிருந்த போது விமானத்தில் பின்புற இருக்கையில் பயணம் செய்து கொண்டிருந்த பயணியொருவர் திடீரென எழுந்து விமானத்தில் வெடிகுண்டு வைக்கப்பட்டு உள்ளது என சத்தம் போட்டார். மேலும் அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கு கொலை மிரட்டல் விடுக்கும் வகையில் அவர் கோஷமிட்டார். இதனால் சக பயணிகள் அதிர்ச்சியும் பீதியும் அடைந்தனர். உடனே சக பயணிகள் மற்றும் பணியாளர்கள் அவரை விமானத்துக்குள்ளேயே மடக்கி பிடித்தனர். உடனே அந்த விமானம் தரையிறக்கப்பட்டது. பயணிகள் அவசரமாக வெளியேற்றப்பட்டனர். விமான நிலையத்தில் தயாராக காத்திருந்த வெடிகுண்டு நிபுணர்கள் மற்றும் போலீசார் ரகளையில் ஈடுபட்ட பயணியை கைது செய்தனர். மேலும் விமானம் மற்றும் அவர் கொண்டு வந்த பைகளையும் சோதனை செய்தனர். ஆனால் வெடிகுண்டு எதுவும் இல்லை. அவர் புரளியை கிளப்பியது தெரிய வந்தது. 41 வயதான அவரிடம் அதிகாரிகள் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர். ஸ்காட்லாந்தில் ட்ரம்ப் 4 நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். அவருக்கு எதிராக எடின்பரோவில் உள்ள அமெரிக்க தூதரகம் முன்பு போராட்டம் நடந்தது. அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை வெளியேற்றும் நடவடிக்கையை கண்டித்து இந்த போராட்டம் நடத்தப்பட்டது. இந்த சூழ்நிலையில் ஸ்காட்லாந்தின் நடுவானில் விமானத்தில் ட்ரம்புக்கு எதிராக பயணியொருவர் ரகளையில் ஈடுபட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இந்தியாவின் மிகப்பெரிய மென்பொருள் சேவை நிறுவனமான டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் முக்கிய அறிவிப்பு ஒன்றை விடுத்துள்ளது. அதன் ஊழியர்களில் 2% பேரை, அதாவது சுமார் 12,000 ஊழியர்களை பணி நீக்கம் செய்ய முடிவு செய்துள்ளது.
தொழில்நுட்பத்தில் ஏற்படும் விரைவான மாற்றங்களை சமாளிக்க இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. பணி நீக்க செயல்முறை 2025 ஏப்ரல் முதல் 2026 மார்ச் வரை நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தான் எடுத்த மிக கடினமான முடிவுகளில் இதுவும் ஒன்று என்று தேசிய தலைமை நிர்வாக அதிகாரி குறிப்பிட்டுள்ளார். இது நடுத்தர மற்றும் மூத்த நிலை ஊழியர்களுக்கு அதிக தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்புள்ளது. புதிய தொழில்நுட்பங்கள், குறிப்பாக செயற்கை நுண்ணறிவில் ஏற்பட்ட மாற்றங்கள் காரணமாக இந்த முடிவை எடுக்க வேண்டியிருந்தது என்றும் தெரிவித்துள்ளார். ஆப்பிரிக்க நாடான காங்கோவில் கொமாண்டோ நகரில் கிறிஸ்தவ தேவாலயம் உள்ளது. இந்த தேவாலயத்தில் ஞாயிற்றுக்கிழமை பிரார்த்தனை நடந்து கொண்டிருந்தது. அப்போது துப்பாக்கி மற்றும் கத்தி போன்ற ஆயுதங்களுடன் தேவாலயத்துக்குள் புகுந்த கும்பல் அங்கிருந்தவர்களை நோக்கி சரமாரியாக துப்பாக்கியால் சுட்டது. உயிருக்கு பயந்து பிரார்த்தனையில் ஈடுபட்டவர்கள் நாலாபுறமும் சிதறி ஓடினார்கள். மேலும் அந்த கும்பல் அங்கிருந்த வீடுகள் மற்றும் கடைகளுக்கும் தீ வைத்தது. அதில் வீடுகள், கடைகள் எரிந்து சேதமானது. இந்த தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 34 உயர்ந்துள்ளது. முன்னதாக தேவாலயம் அருகில் உள்ள மெக்சோஸ்கனி கிராமத்தில் இந்த கும்பல் நடத்திய தாக்குதலில் 5 பேர் இறந்தனர். கொமாண்டோ நகரிலிருந்து 12 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள கோட்டையிலிருந்து வந்த இக்கும்பல் தாக்குதல் நடத்தியுள்ளனர். அரசுக்கு ஆதரவான கிளர்ச்சியாளர்கள் இந்த தாக்குதலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. அவ்வப்போது இவர்கள் பொதுமக்களை குறிவைத்து தாக்கி வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. காசோவில் இருந்து வெளிவரும் புகைப்படங்களில் குழந்தைகளின் பயங்கரமான கோலம் பயத்தை ஏற்படுத்துவதாக பிரித்தானிய பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் தெரிவித்துள்ளார். அத்துடன் காசா மக்களுக்கு உணவு விநியோகம் செய்ய பிற நாடுகளை அனுமதிக்கும் இஸ்ரேலின் இந்த செயல் மிக மிக தாமதம் என்றும் கண்டித்துள்ளார். காசாவில் இஸ்ரேலின் ஈவிரக்கமற்ற செயற்பாடுகளால் பஞ்சம் ஏற்படும் அபாயம் குறித்து உணவு நிபுணர்கள் பல மாதங்களாகவே எச்சரித்து வந்துள்ளனர். ஆனால் தற்போதும் ஹமாஸ் படைகள் தங்களது நிர்வாகத்தை வலுப்படுத்த அங்குள்ள மக்களுக்கான உதவிப் பொருட்களை கடத்துவதாக கூறி இஸ்ரேல் நிர்வாகம் உணவு மற்றும் தண்ணீர் உட்பட அத்தியாவசிய உதவிகள் அனைத்தையும் முடக்கியது. சமீப நாட்களாக வெளிவரும் உடல் மெலிந்த குழந்தைகளின் புகைப்படங்கள் இஸ்ரேல் மீதான உலகளாவிய விமர்சனத்தை தூண்டியதுடன் அதன் நெருங்கிய நேச நாடுகளும் கண்டிக்க தொடங்கின. அத்துடன் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் அரசியல் ஆதாயத்திற்காக தொடங்கப்பட்ட போருக்கும் அது உருவாக்கிய மனிதாபிமான பேரழிவிற்கும் முற்றுப்புள்ளி வைக்கவும் அழைப்பு விடுத்துள்ளன. இதனிடையே மனிதாபிமான உதவிகளுக்காக புதிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வரும் அதே வேளையில் மற்ற பகுதிகளில் ஹமாஸ் படைகளுக்கு எதிரான தாக்குதலை தொடர இருப்பதாகவும் அமெரிக்க ஆதரவு இஸ்ரேல் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அத்துடன் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் அரசியல் ஆதாயத்துக்காக தொடங்கப்பட்ட போருக்கு உருவாக்கிய மனிதாபிமான பேரழிவுக்கு முற்றுப்புள்ளி வைக்கவும், அத்துடன் இதனிடையே மனிதாபிமான உதவிகளுக்காக புதிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வரும் அதே நேர்வேளையில் மற்ற பகுதிகளுக்கு ஹமாஸ் படைகளுக்கு எதிரான தாக்குதலை தொடர்ப்பதாகவும் அமெரிக்க ஆதரவு இஸ்ரேல் நிர்வாகம் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. பாலஸ்தீன நாட்டை அங்கீகரிப்பதற்கான பிரெஞ்சு சகாவின் நடவடிக்கையை துருக்கிய ஜனாதிபதி ஞாயிற்றுக்கிழமை வரவேற்றார். இரு தலைவர்களுக்கும் இடையிலான தொலைபேசி உரையாடலில் துருக்கிய ஜனாதிபதி அலுவலகம் இதனை தெரிவித்துள்ளது. தொலைபேசி உரையாடலின் போது பாலஸ்தீனத்தை ஒரு நாடாக அங்கீகரிப்பதற்கான பிரெஞ்சு ஜனாதிபதி இம்மானுவேல் மேக்ரோனின் முடிவுக்கு ஜனாதிபதி ரெசப் தாயிப் எர்டோகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார் என்று அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளது. வடகொரிய ஜனாதிபதி கிம் யாங் உன் அமெரிக்காவின் ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான போரில் தமது நாடு வெற்றி பெறும் என்று கூறியிருப்பதாக அந்நாட்டு ஊடகம் தெரிவித்துள்ளது. கொரிய போர் நிறுத்த ஆண்டு நிறைவை அனுஷ்டிக்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளதாக வடகொரியாவின் அரசாங்க ஊடகமான KCNA அந்த தகவலை தெரிவித்துள்ளது. வடகொரியாவை வளமிக்க நாடாக உருவாக்கும் உன்னத இலக்கில் நாட்டு மக்களும் வெற்றி பெறுவது நிச்சயம் என்றும் அமெரிக்காவுக்கு எதிரான போராட்டத்தில் கௌரவமான முறையில் அந்த வெற்றியை வடகொரியா எட்டும் என்றும் அவர் கூறியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்ய விமான நிறுவனமான ஏரோஃப்ளட் அதன் தகவல் அமைப்புகளில் ஏற்பட்ட குளறுபடிகளுக்கு பின்னர் இன்று டசின் கணக்கான விமான சேவைகளை ரத்து செய்துள்ளது. பிரச்சினைக்கான காரணம் அல்லது அதை தீர்க்க எவ்வளவு காலம் ஆகும் என்பது குறித்து தேசிய விமான நிறுவனம் மேலதிக விவரங்களை வழங்கவில்லை.
பிப்ரவரி 2022 ரஷ்யா உக்ரைனில் போரை தொடங்கியதிலிருந்து ரஷ்யாவில் பயணிகள் விமான இடையூறுகளுக்கு பழக்கமாகிவிட்டன. இருப்பினும் இந்த தாமதங்கள் பொதுவாக ட்ரோன் தாக்குதல்களுக்கு பிறகு தற்காலிக விமான நிலைய மூடல்களால் ஏற்படுகின்றன. விமான அட்டவணையில் ஏற்படும் தாக்கத்தை குறைப்பதற்கும் சாதாரண சேவை நடவடிக்கைகளை மீட்டெடுக்கவும் நிபுணர்கள் தற்போது பணியாற்றி வருகின்றனர். டெலிகிராமில் ரஷ்யா முழுவதும் உள்ள இடங்களுக்கும் பெலாரஷ்யா தலைநகர் மின்ஸ்க் மற்றும் ஆர்மீனிய தலைநகர் ஜெரெவனுக்கும் ரத்து செய்யப்பட்ட 40க்கும் மேற்பட்ட விமானங்களை பட்டியலிட்டுள்ளது. மாஸ்கோவின் ஜெரோமேட்டியோவோ விமான நிலையத்திலிருந்து விமானங்கள் ரத்து செய்யப்பட்ட பயணிகள் தங்கள் செக்-இன் பொருட்களை மீட்டெடுத்து வெளியேறுமாறு ஏரோஃப்ளோட் வலியுறுத்தியுள்ளது. விமான நிலையத்தில் குழப்பமான காட்சிகள் நிலவுவதாகவும் பயணிகள் வெளியே வர வரிசையில் நின்றதால் நெரிசல்கள் ஏற்பட்டதாகவும் பாசா செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. எர்பில் மாகாணத்தின் கபாத்தின் ரிஸ்கேரி துணை மாவட்டத்தில் ஒரு குண்டுபோரை ட்ரோன் விபத்துக்குள்ளானதாக குர்திஸ்தான் பிராந்திய பயங்கரவாத எதிர்ப்பு இயக்குநரகம் திங்களன்று தெரிவித்துள்ளது. ஒரு அறிக்கையில் எந்த காயமும் ஏற்படாமல் அதிகாலை 5:50 மணிக்கு சாதனம் செயலிழந்ததை இயக்குநரகம் உறுதிப்படுத்தியது. 2 ட்ரோன்கள் விழுந்ததாக உள்ளூர் வட்டாரம் முன்னதாக ஸ்பாக் நியூஸிடம் தெரிவித்துள்ளது. ஒன்று கோர்கோஸ் கிராமத்திலும் மற்றொன்று ரிஸ்கேரியிலும் உள்ள ஒரு ஹோட்டலின் கூரையிலும் குப்பைகளை காட்டும் காட்சிகள் உள்ளன. ஆனால் சேதத்தின் அளவு தெளிவாக தெரியவில்லை. தனித்தனியாக தென்மேற்கு கெகுக்கின் கேவிஜா மாவட்டத்தில் உள்ள கீகோவா கிராமத்தில் 3வது ட்ரோன் விபத்துக்குள்ளானது. பாதுகாப்பு விசாரணையை தூண்டியது. யாருக்கும் காயங்கள் அல்லது பொருள் சேதம் ஏற்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியாவுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.